மீண்டும் ஒரு முறை இந்த எக்ஸிட் போல் எல்லாம் தப்புன்னு ஆயிடுச்சு. பெரும்பான்மையான கணிப்புகள் என்டிஏ 130 இருந்து 140 வரை தான் ஜெயிக்கும் என்று சொல்ல, பாருங்க அவங்க கிட்டத்தட்ட 200 தொட்டுட்டாங்க. அப்ப எக்ஸிட் கணிப்புகள் எல்லாம் தப்பு தானே. காலையில வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் முன்னா 2 கட்சி நிலைமை இப்படிதான் இருந்திருக்கும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஆனா கவுண்டிங் ஆக ஆக ரிசல்ட் வர வர அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா அப்படின்னு மெகா கண்டு வந்தன அலற விட்டுடுச்சு பிஜேபியோட வெற்றி. நம்ம தேஜஸ்வி ராகுல் ஜோடிய பார்த்து பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இவிஎம் ஹேக், ஓட்சோரி, தேர்தல் கமிஷனர் சதி என்று எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் தான் தோல்விக்கு காரணம். எங்க வாரிசு தலைவர்கள் இல்லைன்னு சொல்லி அடுத்த தேர்தலுக்கு தயாராயிடுங்க சூனா பானாஸ்.